வணக்கம். ஒரு சீனோ ஒரு எபிசோடோ இல்லை ஒரு படமோ எந்த கட்டும் இல்லாமல் சிங்கிள் டேக்கில் கண்டினியூஸாக போகும்போது அது ரொம்ப இம்மர்சிவாக ஃபீல் ஆகுது. அந்த கேரக்டர்ஸோட ரியல் டைமில் நாமளும் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. கதையோடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி டென்ஷனும் ட்ராமாவோ செம்மையாக பில்ட் ஆகும். நடக்கிறதெல்லாம் அடுத்தடுத்து சீம்லெஸ்ஸாக பார்க்கும்போது இன்னும் ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆகும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. இந்த சிங்கிள் டேக்கில் வேறு கொண்டு போகிறாங்க. எப்படி இந்த கதையை கொண்டு போவாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு சின்ன டென்ஷன் சஸ்பென்ஸ் மெயின்டைன் ஆகும். எப்படி ஒரே டேக்கில் நார்மலாக இருந்துட்டு டக்குன்னு அழறாங்க, சிரிக்கிறாங்க, கோவப்படுறாங்க, நடிக்கிறவங்க நல்லா நடித்தா அதை நாம் இன்னும் பாராட்டுவோம். இப்படி சிங்கிள் டேக்கில் எடுக்கப்பட்டிருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நமக்கு தெரியறதுனால எப்படி இதை புல் ஆஃப் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஆச்சரியம் அந்த கண்டென்ட் மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு மரியாதையை கொண்டு வரும். இது எல்லாமும் இருக்கிற இன்னும் எக்ஸ்ட்ராவாக பல விஷயங்களை ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு லிமிட்டட் சீரீஸ் தான் இந்த அடலசன்ஸ். நெட்ஃப்ளிக்ஸில் இது ரிலீஸ் ஆயிருக்கு. It's crazy what your brain tells you to do when you're a kid. ஜேமி மில்லருங்கிற 13 வயசு பையனை அதிரடியாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவன் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணை அவன் கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறது தான் காரணம். நிஜமாவே ஜேமி கொலை பண்ணானா இல்லையாங்கிறது இல்லை இந்த சீரீஸோடைய கதை. இப்படியான ஒரு கிரைமுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன, இதோடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன, இப்படி நடக்கிற தப்புனால ஒரு குடும்பம் எப்படியான பிரச்சனைகளை இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த சீரீஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. கேரளா மாதிரியே பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ் ரைட்டர்ஸ் கிட்டையும் என்னமோ ஒரு ரகசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியில் சொல்ல மாட்டுறாங்க. எப்படி எழுதுகிறாங்க, அதை எப்படி அவங்க நடிப்பில் எலிவேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் அவங்க கண்டென்ட்டும் அதோடைய டெப்த்தும் ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியுதுல்ல. செம்ம டேலண்ட். அப்படி ஒரு டேலண்ட் தான் ஜேமி மில்லராக வர ஓவன் கூப்பர். ஃபைண்ட் ஆஃப் த டிகேட், ஒரு ப்ராடஜி ஆக்டர். முதல் எபிசோட் 1 மணி நேரம் ஓடும். அந்த எபிசோட் முடிகிற வரைக்கும் இந்த பையன் தப்பு பண்ணியிருப்பானா இல்லையாங்கிறது நம்மளுக்கு புரியாது. இன்ஃபேக்ட் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கிற மாதிரி தான் அவனுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே இருக்கும். 3வது எபிசோட் முழுக்க ஒரு சைக்காலஜிஸ்டோட இந்த பையன் பேசுகிற கான்வர்சேஷன்ஸ் தான் மொத்தமாகவே. அமைச்சராக முதல்ல இந்த பையன் ட்ரை பண்ணுற அக்ரெஷன், மேனுப்புலேஷன், சட்டுன்னு மாற இவனுடைய பாடி லாங்குவேஜ், பேசுகிற விதம்னு மிரட்டிட்டான் பையன். டேய் யாரா நீ அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சிருக்கான். சான்ஸே இல்லை. அப்பா கேரக்டரில் ஸ்டீஃபன் கிரகம். இவர் இந்த சீரீஸோடைய கோ ரைட்டர் வேற. செம்ம ஹெவியான எமோஷனலான ஒரு போர்ட்ரையில் கொடுத்துருக்காரு. கடைசி வரைக்கும் பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு ரொம்ப ஷியோராக இவர் பேசுகிற விதத்தெல்லாம் பார்க்கும்போது சப்போர்ட்டிவான அப்பாக்களுடைய ரெப்ரசன்டேஷன் மாதிரி தான் தெரிஞ்சுது. அவ்வளோ ஆத்மார்த்தமாக ஃபீல் பண்ணி நடிச்சிருக்காரு மனுஷன். கடைசி எபிசோட் முழுக்க இவருடைய டாமினேஷன் தான். காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி சூப்பர் மார்க்கெட் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து வைஃப் கூட உட்காந்து பேசிட்டு தென் தனியாக பையனுடைய ரூமுக்குள்ளே போகிற வரைக்கும் இவர் காட்டியிருக்கிற அந்த ரேஞ்சை பாராட்டுறதுக்கு சரியான அட்ஜெக்டிவ் கிடைக்கல. இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, இந்த சீரீஸில் ஒவ்வொரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கிற ஆக்டருமே அநியாயத்துக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. சைக்காலஜிஸ்டாக வர எரின் டொஹர்டி, போலீஸ் கேரக்டரில் வர ஆஷ்டே வால்டர்ஸ், அம்மாவாக வர கிறிஸ்டைன் ட்ரெமார்கோ, ஒரு சில சீன்ஸ் மட்டுமே வர சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாருமே பெர்ஃபெக்ட். தென் அடுத்த அவார்ட் சீசனில் இந்த சீரீஸோடைய டெக்னிக்கல் டீம் தான் எல்லா அவார்ட்ஸையும் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு மெட்டிகுலஸான ப்ரொடக்ஷன். சினிமாங்கிற கிராஃப்ட் மேலே ஆர்வம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே எங்கே கேமரா வச்சு எப்படி ட்ராக் பண்ணி எப்படி கொண்டு போனாங்க, எப்படி இந்த க்ரௌட் இங்கே அசம்பிள் பண்ணி இப்படி நடிக்க வச்சாங்க, பின்னாடி இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கம்யூனிகேட் பண்ணி எப்படி டைமில் ரியாக்ட் பண்ண வச்சாங்கன்னு யோசிக்க வச்சுட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் செம்ம கடுப்பாக, பொறாமையாக, ஃப்ரஸ்ட்ரேஷனாக கூட ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அனுராக் காஷ்யப் ஃபீல் பண்ணி ஒரு போஸ்ட் பாடுறாங்க இல்லையா, அதே மாதிரியே நிறைய பேர் ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு மேக்கிங். 2வது எபிசோட் முடியும் போது திடீர்னு கேமரா ட்ரோன் மேலெலாம் பறக்கும். அந்த எபிசோட் முடியும் போது பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு கேட்கும். இறந்து போன பொண்ணு கேரக்டரில் நடிச்சிருக்கிற எமிலியாவையும் அந்த பாட்டை பாட வச்சு ஒரு சூப்பர் டச் கொடுத்துருக்காரு இயக்குனர். ஆனால் இந்த ஒன் ஷாட் மேக்கிங் மட்டுமே இந்த சீரீஸ் கிடையாது. கிரைம் நடந்த அடுத்த நாள், 3 நாள் கழிச்சு, 7 மாதம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சுன்னு இந்த திரைக்கதை எழுதப்பட்ட விதமே செம்ம ஃபேசினேட்டிங்காக தெரிஞ்சுது. இந்த கதையை டிஸ்கஸ் பண்ணுற தீம்ஸ் கிளியர் அண்ட் ப்ரெசன்ட் டேஞ்சர்னு சொல்கிற மாதிரி இப்போ அங்கே இருக்கிற நம்ம சொசைட்டிக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வர போகிற பிரச்சனை, முக்கியமாக டீனேஜ் பசங்களை அது எப்படி பாதிக்க போகுது, அதோடைய விளைவுகள் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போகலான்னு காட்டின விதத்தில் ரொம்ப அழுத்தமான ட்ராமாவாக இந்த கதை ரெஜிஸ்டர் ஆகுது. முதல் எபிசோட் ஒரு போலீஸ் ப்ரொசீஜரல் மாதிரி ஃபீல் ஆகும். 2வது எபிசோட் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ட்ராமா மாதிரி ஃபீல் ஆகும். 3வது எபிசோட் ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டடியாக தெரியும். கடைசி எபிசோட் ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக முடியும். ஜேமிங்கிற செம்ம ஸ்மார்ட்டான நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்த, பெருசாக எந்த அப்ரிங்கிங் இஷ்யூஸும் இல்லாத நார்மல் பையன் கூட சோஷியல் மீடியா கல்ச்சர்னால, டாக்ஸிக் மஸ்குலினிட்டி ஐடியாஸ்னால, ஐசோலேஷன்னால, சரியான சூப்பர்விஷன் இல்லாததுனால எப்படி மாறிட முடியும்னு காட்டினது மூலமாக ரொம்ப ரியலான ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குற ஃபீலை கொடுத்துருக்காரு இயக்குனர் ஃபில் பாரண்டினி. இன்னொரு பக்கம் டீனேஜ் பசங்களுக்கு இந்த சொசைட்டி எவ்வளோ ப்ரெஷர் தருது, தப்பான சில ஐடல்ஸை அவங்க செலக்ட் பண்ணுறது மூலமாக எப்படி தசை மாறி போகிறாங்க, அப்படியான ஐடல்ஸை எம்பவர் பண்ணுற சோஷியல் மீடியா எவ்வளோ மோசமாக இருக்குது, பேரண்ட்ஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, பசங்க கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு பல விஷயங்களை இந்த கதை யோசிக்க வைக்குது. ப்ரீச் பண்ணல. முக்கியமாக யாரையுமே இந்த கதை வில்லன் ஆகலை. எல்லாரு மேலேயுமே ஒரு எம்பத்தியை கிரியேட் பண்ணுது. எஸ், இந்த பொண்ணு இப்படி பண்ணதுனால தான் இப்படி ஒரு விஷயமாச்சு. பட் அந்த பொண்ணை அப்படி பேச வச்சது யாரு என்ன, இந்த பையனை இப்படி ஒரு விஷயம் பண்ண வச்சது யாரு என்ன,
பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் வீட்டில் வசதின்னு செஞ்சு கொடுக்குறத மீறி பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ தான் அவங்க மேலே கண்ட்ரோல் இருக்குது, அவங்களாம் எவ்வளோ தான் பார்த்துட முடியும், செஞ்சிட முடியும். ஒரே வீட்டில் இருக்கிற 2 பேர் வெவ்வேறு விதமாக தான் வளர்கிறாங்க. அப்போ நடக்கிற தப்புக்கு யார் தான் காரணம்னு பல விஷயங்களை இந்த கதையை நம்மளை யோசிக்க வைக்குது, இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண வைக்குது. அண்ட் ஒரு பேரண்ட்டாக பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளையும் உலுக்கி எடுக்கிற கான்வர்சேஷன்ஸ் 4வது எபிசோடில் வருது. அதுலேயும் அந்த அப்பா கேரக்டர் பையன் ரூமுக்குள்ளே நுழைஞ்சு அழும்போது ரொம்ப டிப்ரெசிங்காக இருந்துச்சு. இது ஒரு நார்மல் ஃபார்மேட்டில் எடுக்கப்பட்டிருந்தா இந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். நல்ல கதை, நல்ல தீம், முக்கியமாக மெசேஜ் சொல்லியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்கன்னு ரிவ்யூ சொல்லியிருப்போம். பட் இந்த சிங்கிள் டேக்குங்கிற அசாத்தியமான எக்ஸிக்யூஷனும் டாப் பெர்ஃபார்மன்ஸஸும் சேர்ந்து இந்த சீரீஸை இப்போவே கோட் லெவலில் கொண்டு போய் வச்சிருச்சு. இந்த கதையோடைய தாக்கமும் சரி, இந்த மேக்கிங்கோட தாக்கமும் சரி, வரப்போகிற பல கண்டென்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அடாலசன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தவறவிடக்கூடாத ஒரு சீரீஸ். அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 மணி நேரம் தான் ஓடுது. தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன். ஸோ டப்பிங் குவாலிட்டி எப்படின்றது எனக்கு தெரியல. எப்படி இருந்தால் என்ன, சப்டைட்டில்ஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த சீரீஸ் UA 16+.